சீமான் வந்து முருகரை வந்து ஒரு தமிழ் அடையாளக்கூடிய கடவுளா அவர் மாத்த தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து முன்னோர் அவரை நான் வந்து கடவுளை கும்பிடல, என் முன்னோரை கும்பிடுறேன் அப்படின்ட்டு முருகருக்கான கலரை அவர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ வந்து இயல்பா ஒரு கடவுள், முருகர் கடவுள்னு பொதுமக்கள் பார்வையில இருக்கக்கூடிய ஒரு போட்டோங்கிறது வெண்மை நிறத்துல இருக்கும், வெள்ளையா இருப்பாரு, பூணூல் அணிஞ்சிருப்பாரு. ஆனா நாம் தமிழர் அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட முருகர் வந்து கருப்பு நிறத்துல இருப்பாரு, அவருக்கு பூணல் இருக்காரு, மீச வச்சிருப்பாரு, ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து முருகரை வந்து நான் சனாதனத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு சாதாரண நபரா மாத்துறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீரத்தமிழ் முன்னணி அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி முருகருக்காக தொடர்ந்து அவங்க குரல் கொடுக்குறாங்க. சீமான் வந்து அடிக்கடி முருகர் கோயிலுக்கு போறத வழக்கமா வச்சிருக்கிறாரு. தைப்பூசத்துக்கு விடுமுறை வேணும்ட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொடர்ந்து கோரிக்கை வச்சு விடுமுறையும் விட வச்சாரு. ஓகேவா? அவர் வந்து முருகரை ஒரு மூவ்மெண்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரே எலெக்ஷன் டைம்ல எந்த முருகர் கோயிலுக்கும் ஐ திங்க் திருத்தணி போனாரு, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதை கடந்து அதை ஒரு பேட்டர்னா, அதை ஒரு ரொட்டீன் பேட்டர்னா எல்லா ஊருக்கும் கோயிலுக்கு போயிட்டு பண்ணல.